பட் இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே முதல்ல 25 வாங்க முடியாது. ஸ்கூல் புக், பிஒய்க்யூ, ஆர்எஸ் அகர்வால் புக் பார்க்கணும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம மக்கப் பண்ண போகிறோம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு தான் எனக்கும் தோணுச்சு. பட் ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு கேப் படிக்கிறதுலேருந்து ஒரு சின்ன கேப் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு யூடியூப்பில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சால்வ்டு கொஷின் இல்லை மேக்ஸ்ன்னு போடுவாங்க. அது நிறைய பிளேலிஸ்ட் வரும், அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதை மாதிரி பண்ணாதீங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்லேருந்து என்னென்ன இதே தாட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மேக்ஸ் வந்து நான் டாப்பர்ஸ் நிறைய பேர் பேசினதை கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்து கட்டாயமாக போட்டு தான் ஆகணும். வரலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் வராது, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒரு தடவை வரலன்னா அடுத்த தடவை மேக்ஸை என்ன நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கோங்க, எதில் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் வராதுன்னு நினச்சப்ப நான் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், அதை வச்சு ஏதாவது கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அது செட் ஆகலை. ப்ராக்டிஸ் தான் இங்கே தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த எக்ஸாமில் நான் 21 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். பிஒய்க்யூ தான் சார் நிறைய போட்டேன். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஒய்க்யூ போட்டாலே நமக்கு நிறைய ஐடியா கிடச்சிடும். நம்ம வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு முடிச்சுட்டு நீங்கள் பிஒய்க்யூக்கு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக. வராதுங்கிறப்ப நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மேக்ஸில் விடுற மார்க்கை நம்ம லாங்குவேஜில் வாங்கிடலாம், ஜிஎஸ்சில் வாங்கிடலாம் அப்படின்னு நானே நான் சமாதானப்படுத்திட்டு தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போனேன். அந்த டார்க் ட்ரூத் நமக்கு ரிசல்ட் வர்றப்ப ஒரு 5 மார்க் வந்து தான் நம்ம இந்நேரம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம். அந்த 5 மார்க் மேக்ஸில் வந்திருக்கலாமே, 16 தானே வந்திருக்கு, ஒரு 4 கொஷின் போட்டிருந்தா கூட இந்நேரம் போயிருப்போமே நினைக்கும் போது மேக்ஸை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். நமக்குலாம் வராதுன்னு நினச்சி நம்மளே கொஞ்சம் டிகிரேட் பண்ணி நினச்சிட்டோம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மகேஸ்வரி. இப்போது நடந்த குரூப் 4 எக்ஸாம் 2025 ஓவரால் ரேங்க் வந்து 1057, கம்யூனல் ரேங்க் 371 எடுத்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை வந்து மேக்ஸில் வந்து 21 போட்டிருக்கேன் சார். இது வரைக்கும் நான் 16, 17 அபவ் வாங்கினதே கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து நான் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும், நம்ம போட்டுலாம் நினைப்போம். ஆனால் ஒன்ஸ் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தப்ப நமக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. ஒரு கொஷினே 2 வாட்டி 3 வாட்டி போடுற மாதிரிலாம் வந்திருக்கு எனக்கு. என்ன ஆகும் லாஸ்ட்டாக அப்படின்னா, டைம் வந்து நமக்கு கன்சியூம் ஆகும். இந்த தடவை வந்து ப்ராப்பராக மேக்ஸ் வந்து பிஒய்க்யூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுத்துலேயுமே மேக்ஸ் சம்ஸை மட்டும் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டு பார்த்துட்டே போனேன். எஸ்பெஷலி பிஒய்க்யூ லாஸ்ட்டு 3 இயர்ஸில் நடந்த கொஷின்ஸில் மேக்ஸ் மட்டும் நான் வந்து டெய்லி ஒரு 5லேருந்து ஒரு 10 சம் போட்டு பார்ப்பேன் சார். ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தால் 2 நாளில் முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதில் 25 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 2 நாளில் பிரிச்சுப்பேன். 10, 15 இல்லைன்னா 11, 14 அந்த மாதிரி பிரிச்சுப்பேன். என்னால் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு போட்டு பார்த்துட்டு பிஒய்க்யூ மட்டும் திருப்பி போட்ட சம்மாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் கழித்து திருப்பி அதே கொஷின் எடுத்து என்னால் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு சம்மை எடுத்தால் என்ன டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறதையும் நான் நோட் பண்ணிப்பேன் ஃபோனில். இப்போ சில சம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அந்த பைப் சம்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஜாமெட்ரிக்கல் அந்த ஃபார்முலா வரைச்சி வர்றதெல்லாம் கொஞ்சம் நம்மளை வந்து 2D 3D இப்போல்லாம் 2D கேட்குறது இல்லை, 3D தான் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளை டைமை கன்சியூம் பண்ணுறதுக்காக வைக்கிற கேள்வி தான். அதெல்லாம் எப்படி நம்மளால் வந்து டக்குன்னு போட முடியுது? ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, டக்குன்னு சால்வ் பண்ணி சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் நம்மளால் பண்ணணும். அதெல்லாம் வீட்டில் இருந்தே நம்ம வந்து பிஒய்க்யூ போடுறப்ப நம்ம ஒரு சம் வந்து எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுனால தான் என்னால் வந்து 21 மார்க் வாங்க முடிஞ்சது சார். நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? நான் வந்து பிஜி வந்து மேனேஜ்மெண்ட் தான் முடித்தேன். எனக்கு மேக்ஸுக்கும் எனக்கும் அவ்வளோ என்னோடய இன்ஜினியரிங் மேக்ஸ் பெருசாக ரோல் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் தான், அதுவும் யூஜியில் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாக கோர் பேப்பர்ஸ் வந்துடும். திடீர்னு திருப்பி மேக்ஸில் 25 கொஷின் சாலிடாக கேட்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப நான் மேக்ஸ்க்காக தான் ரொம்ப பயந்தேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் கேட்பாங்க, பட் இருந்தாலும் எப்படி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறப்ப நமக்கு மேக்ஸ் வந்து டக்குன்னு போடணும், இல்லைனா டைம் இழுத்துருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஸ்கூல் புக்ஸ் சம்ஸை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. ஆனால் எக்ஸாமில் போகிறப்ப நமக்கு அது கரெக்டாக வரமாட்டேங்குது, எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம். அப்புறம் பிஒய்க்யூவே நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அதில் இருக்கிற எல்லா மேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 நோட்ஸ் நான் சால்வ் பண்ண நோட்டே இருக்குது. அவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சால்வ் பண்ணதுனால தான் ஃபஸ்ட்டு 25 சம்ஸ் இருக்கும் சார். அந்த 25 சம்ஸில் ஒரு 10 சம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த மீதி 15 சம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் கேட்டிருப்பாங்க. அதை எப்படி பண்ணணும்னா அது புக்கில் இருக்காது. இப்போலாம் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அதுலேருந்துலாம் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. அதுவும் டேட்டாஸ் மாற்றி அந்த கொஷினெல்லாம் எடுக்கிறது இல்லை, அப்படியே டேட்டாவெல்லாம் மாற்றிலாம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற ஆர்எஸ் அகர்வால் புக்கெலாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணோம் சார்.
ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் போட்டிருந்தா நமக்கு இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருப்போமே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. மேக்ஸை நம்ம கொஞ்சம் அலட்சியமாக நமக்கு வராதுன்னு நினச்சிட்டே அதை விட்டுட்டோமே, அது வராதுங்கிறப்ப ஏன் நம்ம அதிலே போகிறோம், நம்ம அதை முறியடிச்சிட்டு ஏன் நமக்கு வரும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான், அந்த ஸ்டெப்பு தான், நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே சொல்லிப்பேன். போட்டு பார்த்தா தெரிய போகுது. பிவைக்கு எடுத்து போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. வராதுங்கிறப்ப நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மேக்ஸில் விடுற மார்க்கை நம்ம லாங்குவேஜில் வாங்கிடலாம், ஜிஎஸ்சில் வாங்கிடலாம் அப்படின்னு நானே நான் சமாதானப்படுத்திட்டு தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போனேன். அந்த டார்க் ட்ரூத் நமக்கு ரிசல்ட் வர்றப்ப ஒரு 5 மார்க் வந்திருந்தால் நம்ம இந்நேரம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம். அந்த 5 மார்க் மேக்ஸில் வந்திருக்கலாமே, 16 தானே வந்திருக்கு, ஒரு 4 கொஷின் போட்டிருந்தா கூட இந்நேரம் போயிருப்போமே நினைக்கும் போது மேக்ஸை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். நமக்குலாம் வராதுன்னு நினச்சி நம்மளே கொஞ்சம் டிகிரேட் பண்ணி நினச்சிட்டோம். இதே தாட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மேக்ஸ் வந்து நான் டாப்பர்ஸ் நிறைய பேர் பேசினதை கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்து கட்டாயமாக போட்டு தான் ஆகணும், வரலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் வராது, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒரு தடவை வரலன்னா அடுத்த தடவை மேக்ஸை என்ன நீங்கள் நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கோங்க, எதில் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து பண்ணுங்கள். மேக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுனாங்க. ஸோ நம்ம தான் தப்பாக நினச்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டோமோன்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. ஸோ அடுத்த எக்ஸாம்லேருந்து மேக்ஸுக்கு வந்து லாங்குவேஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நான் மேக்ஸுக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி தமிழ் படிச்சுன்னா டெய்லி மேக்ஸும் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா இது படிப்பேன், இது போட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு பார்க்குற ஒர்க்கு தான். சால்வ் பண்ணி பார்த்து ஒரு பிவைக்யூ நம்மளே சால்வ் பண்ணும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இதுக்கு தான் ஃபார்முலான்னு நம்ம கை போகிறப்ப ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், நம்ம அப்ரோச் கரெக்டு தான், நம்மளால் போட்டுற முடியும், நம்மளால் வந்து மேக்ஸிமம் 20 தாண்டிட முடியுங்கிற ஒரு தாட் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் வராதுன்னு நினச்சப்ப நான் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், அதை வச்சு ஏதாவது கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அது செட் ஆகலை. ப்ராக்டிஸ் தான் இங்கே தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கூல் புக்லேருந்து போகணும். ஸ்கூல் புக்லேருந்து போகிறப்ப நமக்கு சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும். நம்மளால் ரொம்ப ஒரு மலைப்பாக தெரியாது. நமக்கு மேக்ஸ் வந்து ஓகே நமக்கு வருங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸ்கூல் புக்ஸை பார்க்குறப்ப. நீங்கள் அடுத்து பிவைக்யூக்கு போனீங்கன்னா என்னடா இது நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருக்கோம், இதில் சம்மந்தமே இல்லாமல் கேட்டு வச்சுருக்காங்க, 10 சம் தான் ஈஸியாக இருக்கும், மற்றதெல்லாம் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எனக்கும் தோணுச்சு. அப்புறம் தான் வந்து பிவைக்யூவை அனலைஸ் பண்ண நமக்கு யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸுக்கே தனியாக ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாகவே இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம். அதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே இதே கேள்வி தான், இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. புக்கில் டேரெக்டாக கேட்டிருப்பாங்க, அதே கொஷின் தான், பட் ஆனால் கொஞ்சம் இன்டெரக்டாக நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃபன் பண்ணி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப பிவைக்யூ பார்க்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும் சார். நீங்கள் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது வந்து அங்கே வரல அப்டேட் ஆகிடும் சொல்லும்போது அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மேக்ஸ் வந்து நல்லா வர்றவங்க தான் சார் ஷார்ட்கட் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நல்லா தெரியும், சால்வ் பண்ண தெரியும், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஷார்ட்கட்டை தேடி போவாங்க. நமக்கு மேக்ஸே வந்து பெருசாக நமக்கு வராது, நம்ம மேக்ஸே சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மார்க்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப நம்ம ஷார்ட்கட்டை தேடி போனோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இப்போ ஷார்ட்கட்டை போய் நம்ம என்ன பண்ணுறது, முதல்ல ஃபார்முலாஸ் அதுதான் நமக்கான பேஸு, அதை நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டு தான் நம்ம ஷார்ட்கட்ஸே போகணும். நான் இந்த ஃபார்முலாஸை வச்சே எனக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ எதுக்கு நமக்கு ஷார்ட்கட்டு ப்ளஸ் டீச் பண்ணுற ஸ்டாஃப்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட்கட்டை நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஷார்ட்கட்டை மட்டும் நம்பி போனீங்கன்னா டிஎன்பிசியில் வேலைக்கு ஆகாது. பிவைக்கு ஃபஸ்ட்டு நான் எனக்கு மேக்ஸுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, யூஸ்வலாக ஜிஎஸ்க்குலாம் வந்து 2019 அப்புறம் இருக்க கொஷின்ஸை வந்து நிறைய ரெஃபர் பண்ணேன். பட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் கேள்விகள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரியும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சிம்பிளாக தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓகே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும். அதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 2019, 22, 23 அந்த மாதிரி வந்துடணும். ஏன்னா 22க்கு அப்புறம் பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு கேள்வியை படிக்கிறோம், இதை எப்படி அப்ரோச் பண்ணனே தெரியல, இதுக்கான ஃபார்முலா நம்ம படித்த ஃபார்முலாவும் இல்லை, ஏதோ ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா உடனே நான் யூடியூப்பில் தான் சார் சர்ச் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிவைக்யூ இந்த இயர் போட்டு நமக்கு பண்ணாலே நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் வரும். அதில் எனக்கு ஷார்ட்கட்டாக சொல்லித்தராங்கன்னா நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ண மாட்டேன். ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் பார்த்துப்பேன். நம்ம படித்த ஃபார்முலாலேருந்து இன்னொரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்காங்க, ஓகே இப்படியும் கேட்பாங்க, ஃபார்முலா மட்டும் கேட்க மாட்டாங்க, ஒரு ஃபார்முலாலேருந்து இன்னொரு ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ப்ராக்டிஸ் பண்ணுற டைமை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலையும் நமக்கு டைம் குறையும் நினச்சிக்கிட்டு ஷார்ட்கட்ஸை நம்பி போயிடுவாங்க. ஃபார்முலாஸ் எழுதுகிற மாதிரி சைடில் ஷார்ட்கட்டையும் எழுதி படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஷார்ட்கட்ஸ் மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி அந்த கொஷினில் எப்படி அந்த ஷார்ட்கட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அது தெரியாது. ஷார்ட்கட்டை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும் இல்லைங்களா? அது எப்போ தெரியும்னா ஃபார்முலாவை ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். நீங்கள் ஃபார்முலாவையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸும் இருந்து அந்த இடத்துல டைம் இல்லைங்கிற பட்சத்தில் ஷார்ட்கட் யூஸ் ஆகுங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஷார்ட்கட்ஸ் யூஸ் ஆகும். இல்லைனா மேக்ஸிமம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் ஆகாது. ஷார்ட்கட்ஸை நம்பாதீங்க, அது ஒரு மண் குதிரை மாதிரி தான். இப்போ இந்த எக்ஸாமில் நான் 21 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். பிஒய்க்யூ தான் சார் நிறைய போட்டேன். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஒய்க்யூ போட்டாலே நமக்கு நிறைய ஐடியா கிடச்சிடும். நம்ம வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு முடிச்சுட்டு நீங்கள் பிஒய்க்யூக்கு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக. ஒரு இயர் வைஸ் பார்த்துக்கோங்க, ஒரு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு 25 கொஷின் நமக்கு சாலிடாக கொடுக்குறாங்க. அந்த 25 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷின் ஈஸியாக இருக்குது, எத்தனை கொஷின் கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கஷ்டமான கொஷின்ஸை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாள் போடுறீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அதே கொஷினையும் எடுத்து படித்து பாருங்கள். போட முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா சில டைம் மறந்துடுவேனாலாம், ஐயோ இதை நேற்று தானே நம்ம சால்வ் பண்ணோம், இன்றைக்கி பார்க்குறப்ப மறந்துட்டோமே, என்ன இது என்ன ஆச்சுன்னா திருப்பி கற்றுக்கிட்டு திருப்பி வீடியோவை பார்த்து திருப்பி போட்டு பார்ப்பேன். திருப்பி 1 வீக் கழிச்சு அதே கொஷின் எடுத்து திருப்பி போட்டு பார்ப்பேன். ஸோ இப்படி திருப்பி போட்டு பார்த்து தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சார். ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு கேப் படிக்கிறதுலேருந்து ஒரு சின்ன கேப் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு யூடியூப்பில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி Group 4 சால்வ்டு கொஷின் இல்லை மேக்ஸ்ன்னு போடுவாங்க. அது நிறைய பிளேலிஸ்ட் வரும், அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்லேருந்து என்னென்ன ஃபார்முலா டாபிக் வைஸ் பிரிச்சுக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் இருக்கும், கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஃபார்முலா ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பேஸ் அதுதான், ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நேராக பிஒய்க்யூக்கு போயிடணும். பிஒய்க்யூ மட்டும்தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா மற்ற எந்த வீடியோஸுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பிஒய்க்யூவை பொறுத்து அதில் உங்களுக்கு எந்தாவது கொஷின் தெரியலையா அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க யாராவது. நீங்கள் இந்த கொஷினை டைப் பண்ணால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ண வீடியோஸ் வரும். அதை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஒய்க்யூவை பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நேராக பிஒய்க்யூக்கு வந்துடுங்க. யூடியூப்பில் வந்து தேவையில்லாமல் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம பிஒய்க்யூக்கு பார்த்து அந்த டைமை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பிஒய்க்யூவில் ஒரு 10 கொஷின் இருக்குது அப்படின்னா அதை போட்டு பாருங்கள். எந்தெந்த கொஷின்லாம் உங்களுக்கு தெரியல, ஸ்கூல் புக்லேருந்து இது வரலை, வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஷினை ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணாலே யாராவது சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே இதை இப்படி தான் சால்வ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு சின்னதாக உங்களுக்கு எந்தெந்த கொஷின்லாம் கஷ்டமாக இருக்கோ சின்ன நோட்டில் மட்டும் அந்த ஃபார்முலாவோ இல்லை அந்த மெத்தடையோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை திருப்பி அதே கொஷினை எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுதான்னு நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. பிஒய்க்யூ வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சாலே உங்களால் மேக்ஸில் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண. நம்ம ஜிஎஸ் படிக்கிற மாதிரியே மேக்ஸையும் படித்தோன்னா அது வேலைக்கே ஆகாது சார். போட்டு பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தடவை போட்டு பார்க்குறோமோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எஸ்பெஷலி டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம போய் ஃபஸ்ட்டு இதை படித்து பார்த்துட்டு எக்ஸாமில் போய்ட்டு நம்ம எழுத முடியுங்கிறப்ப ஒரு ஃபார்முலா எழுதுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து அந்த ஆப்ஷன்லேயே இருக்காது. என்னது நமக்கு வந்திருக்க ஆன்சர் வேறையாக இருக்குது, ஆப்ஷனில் வேறையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி அந்த சம்மை ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணணும். திருப்பி டைம் எடுக்கும், டைமை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சம்முக்கு 10 நிமிஷம் கிட்ட நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம். இது எப்போ தெரியும்னா லாஸ்ட்டாக 5 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க இன்விஜிலேட்டர். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இன்னும் 10-15 கொஷின் கிட்ட இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மாற்றிக்கலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்கா, அந்த டாப்பிக்கில் இருக்க ஒரு சம்மை சால்வ் பண்ண மினிமம் எத்தனை மினிட்ஸ் உங்களுக்கு ஆகுது, அப்போ அதை எப்படி குறைக்கலாம்? 10 மினிட்ஸ்லேருந்து நான் 3 மினிட்ஸ் வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் சார். ஸோ பை ப்ராக்டிஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம மக்கப் பண்ண போகிறோம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு தான் எனக்கும் தோணுச்சு. பட் பை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு 10 டாபிக் இருக்குன்னா ஒரு 5 டாபிக் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துரும். ஓகே இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மீதி இருக்க 5 டாபிக் நம்ம என்ன எஃபர்ட் போடணும். அப்போ பிஒய்க்யூவை பார்க்கணும். பிஒய்க்யூலேருந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக போடுற மாதிரி. இப்போ ஒரு கொஷின் அதே டேட்டா கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அப்போ வேறு கொஷின் கேட்டால் அதில் எப்படி நம்ம மாற்றிக்கணும், ஒரு ஃபார்முலாலேருந்து இன்னொரு ஃபார்முலா எப்படி மாற்றிக்கணும், இது எல்லாமே நம்ம பை ப்ராக்டிஸ் நம்ம பிஒய்க்யூ வீடியோஸு அந்த பிஒய்க்யூ சால்வ்டு வீடியோஸ் பார்க்குறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும் சார். மேத்ஸில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் 4 கொஸ்டின்ஸ் போடலை? இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி 2 கேட்டிருந்தாங்க சார் இந்த Group 4. ஃபுல்லாக சம்ஸ் கேட்குறத போய் இப்போ எல்லா எக்ஸாம்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 மேக்ஸ்லேயுமே ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 ஆப்ஷனுமே அதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் பிஒய்க்யூவில் பெருசாக இல்லை. இப்போ
கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி மேக்ஸ்லேயும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 கொஷின் வந்து நான் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இன்னும் சால்வ் பண்ணி பார்க்கல. இன்னும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் பார்த்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸையும் நம்ம இனிமேல் அனலைஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு லெசன் வந்து இந்த எக்ஸாமில் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்து வர போகிற எக்ஸாமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் சார். இப்போ வந்து மேத்ஸ் 25 எடுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அகெயின் சொல்கிறது தான் பிஒய்க்யூ. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ரொம்ப மாறிடுச்சு. டேரக்ட் ஃபஸ்ட்லாம் வந்து படிக்க போகிற டைமில் நான் யூடியூப் வீடியோ பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் புக் சம்ஸை மட்டும் பாருங்கள் போதும், அந்த டேட்டாவை கூட மாற்றாமல் கேட்டுருவாங்க. அதுலேயும் சில பேர் மனப்பாடலாம் பண்ண சொல்லுவாங்க. உளுந்துனா 82 kg, அது 82 தான் ஆன்சர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப இவ்வளோ தான் நான் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாமா மேக்ஸில் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சேன். பட் இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே முதல்ல 25 வாங்க முடியாது. ஸ்கூல் புக், பிஒய்க்யூ, ஆர்எஸ் அகர்வால் புக் பார்க்கணும். ப்ளஸ் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் நம்மளோட சிலபஸில் ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் டெய்லி 1-2 பார்க்கலாம். அது வந்து நமக்கு பிஒய்க்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். பார்த்தா அதையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இவ்வளோ பண்ணால் மட்டும்தான் 25 வாங்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை மட்டும் நம்பி போகாதீங்க. அது மட்டும் கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம கேரண்டிலாம் கொடுக்கவே முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதுதான் ஆனால் பேஸ். அதை படிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. பிஒய்க்யூ போட்டு பாருங்கள். பிஒய்க்யூவை பார்க்காம நீங்கள் மேக்ஸ் போனீங்க அப்படின்னு மேக்ஸ் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் மார்க் வாங்கவே முடியாது. நீங்கள் ஃபார்முலா நல்லா கரைச்சி குடிச்சிட்டு கூட போயிருக்கலாம். பிஒய்க்யூவை பார்க்காம போனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பு, பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்லுவேன்.